வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என் கதை ஒரு வகை கற்பனை சூழல் உடையதே. வாருங்கள், இன்றைய சிந்தனை கருவாம் பொய் முகங்கள் காண்போம். ஒவ்வொருவர் வெளித்தோற்ற முகபாவங்கள் பல்வேறு வடிவில் குடும்பத்தின் பாரம்பரிய தன்மைக்கு ஏற்பவும் புதிய அவர்களது செயற்கைத்தன்மைக்கு ஏற்பவும் மாறுபாடு கொள்ளும். பழக்க வழக்கமோ வளர்க்கப்படும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறிப்போய்விடும். யாரையும் எடைபோடுவது என்பதும் பலருக்கு புதிதாகவே அமைந்துவிடும். ஆள்பாதி ஆடைபாதி என்பது கூட மனிதனின் புறத்தோற்றத்தை பிரதிபலிக்கும். அன்பை வெளிப்படுத்துவதிலும் மனிதர் சிலரின் பொய் மெய்த்தோற்ற சிந்திக்கவும் வைக்கின்றது. மனிதரில் பலவிதங்கள் என்பது போல அவர்களின் சிரிப்புகளிலும் அழுகையிலும் அவர்களின் அழைப்பிலும் பல்வேறு முகபாவங்களின் தோற்றத்தை காண முடியும் என்பதையும், மெய்ப்பொருள் காண்பதே அறிவு என்பதையும் சிந்தித்தபடியே அன்று அனுபவம் முதிர்ந்த பெரியபராம் சின்னையா தன் வீட்டில் இரவு உணவுக்கு பின் உறங்கிடச் சென்றார். முகத்தில் ஒரு வகை சிரிப்பை வரவழைத்து கொண்டு ஏதோ ஒரு புரியாத விளங்கிடாத சிந்தனையில் அவர் கண்ட அந்த காட்சியை நினைத்து தூக்கம் வராமல் விழித்து கொண்டே இருந்தார். கண்களை மட்டும் மூடியபடியே இருந்தாலும் இப்படிப்பட்ட பொய்முகங்களும் உலகில் உள்ளனரே என்று சிந்தித்தார். அப்படி அவருக்கு என்னவாயிற்று? முந்தைய நாள் இரவு முதல் அவருக்கு மனம் ஒரு நிலையில் இல்லை. இதனையெல்லாம் அவரது மனைவி அலமேலு 65 வயது மதிக்கத்தக்கவள் கண்டுகொள்ளாமல் இல்லை, கவனித்து கொண்டுதான் இருந்தாள். எனது உடலுக்கு ஏற்படுகின்ற நோய் மருத்துவம் பற்றிய கவலையா இவருக்கு? அல்லது தன்னால் யாருக்கும் எந்தவித தொந்தரவும் வரக்கூடாது என்பதா? அல்லது சிலரது செய்கைகளைக் கண்டு மனம் நோகின்றாரா? வெளியூரில் வசித்து வரும் தம் பிள்ளைகளை பற்றி ஏக்கமா என்று சிந்தித்து கொண்டே இருந்தாள். நமது உயிருக்கு உயிரானவர்கள் மகிழ்ந்தால் மட்டும்தானே நாமும் மகிழ முடியும் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு அருகிலுள்ள வானொலி பாடலை கேட்க முற்பட்டால் அந்த அலமேலு. அப்போது ரேடியோவை திருப்பி ஆன் செய்து போட்டால் ஒரு பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? மயக்கமா கலக்கமா மனதிலே தயக்கமா என்ற பாடல் நீண்டு ஒலிக்க, காலங்காத்தால விநாயக சதுர்த்தி அதுவுமா இந்த பாடலையா கேட்டு நொந்து கொள்வது என்று ரேடியோவை ஆஃப் செய்து மறுபடியும் ஆன் செய்து கணபதி பாடலை வைத்து மன அமைதிக்கு வழி தேடினார். விநாயக சதுர்த்தி அதுவுமாய் அவரது கணவர் சின்னையாவும் யானை முகத்தானை வணங்கி குளித்து முடித்து வணங்கிவிட்டு அருமையான தன் மனைவியின் காப்பியையும் பருகிவிட்டு அன்பான முகத்தை பார்த்தவாறே அலமேலுவை நோட்டமிட்ட சின்னையா, என்ன புதுசா கல்யாணமான பொண்ணு போல பார்க்கிற என்றமட, சும்மா இருங்க, உதாரணத்தை பார் என்று இந்த வயதிலும் வெக்கம் பொங்கிட நின்றவளை எழுந்து போய் அவளது கையை பற்றி கொண்டு புது மாப்பிள்ளையைப் போல் தானும் கண்களால் அவளிடம் பேசிட, அந்த வேளையில் 60-65 வயதிலும் ஆசை வரும் என்பதற்கு ஏற்ப அவர்கள் நடந்து கொண்டனர். ஒரு நொடி பொழுதில் அன்றைய விரத நாள் என்பதையும் மறந்து போயினர். சுதாரித்து கொண்டவர்கள் தூய்மை பெற்று அகமகிழ்ந்தனர் என்றே சொல்ல வேண்டும். தூய காதலுக்கு வயது நேரம் ஒரு தடையில்லை என்பதையும் அவர்கள் செயல் புரிய வைத்தது. அலமேலு சற்றென்று நகர்ந்து கொண்டு, இப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய உங்கள் முகம் பொய்முகமா நேற்று மாறிப்போயிற்று. எதனால்? என்ன காட்சி எப்படி கண்டீர்கள்? அதை எனக்கு விளக்குங்கள் என்றார். என் சிந்தனைகளெல்லாம் அன்று முதல் புறத்தே நடமாடும் சில மனிதர்களை பற்றித்தான் அலமேலு. நீ இருக்கையில் எனக்கென்ன கவலை வந்துவிடப் போகிறது? நீ உன் எல்லா பூஜை வேலைகளையும் முடித்து விட்டாயா? என் எதிரில் சற்று செய்வாய உட்காரும். சதா வேலை வேலை என்று இழுத்து போட்டு கொண்டு கால்வலி கைவலியால் அவஸ்தைப்படாது. குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நீ உழைத்தது எல்லாம் போதும். நாம் இருவர் மட்டும்தானே தற்போது இருக்கும். கொழுக்கட்டை, வடை, சுண்டல், இன்று அவல் பொரி எல்லாம் வைத்து படைத்து விநாயகர் அருளால் வழிபட்டால் இன்றைய பொழுது போதாதா என்ன என்றதும்
போகும் போகும் சும்மா வாயால் வடை சுடாதீங்க. கொழுக்கட்டை சுண்டல் எல்லாம் சும்மா வந்து விடாது. சும்மா உக்காந்திருந்து பேசாதீங்க. வாயால் வடை சுடாதீங்க. விநாயகருக்கு வேண்டிய பட்சணங்களை நாம் தயார் செய்யலாம் இருவரும் சேர்ந்து என்று போராடி அதை தயார் செய்ய முற்பட்டனர். அப்போது இருவரும் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது, வேலை செய்து கொண்டிருக்கின்றது பக்கத்து வீட்டினர் சிலர் காலை பொழுதிலேயே விரைவில் படைத்து இவர்களுக்கு நிறைய விநாயகரின் கொழுக்கட்டை முதலானவற்றை இவருக்கும் போதுமான அளவிற்கு எடுத்து கொண்டு வந்து கொடுத்துவிட்டு வெடுக்கென்று நிற்காமல் அமராமல் வேலை உள்ளதாக கூறி சென்று விட்டனர். அதனை கண்ட சின்னையாவோ, என்ன உட்காரக்கூட இல்லாமல் கிளம்பிட்டாங்க, பக்கத்து வீடு என்பதால் சம்பிரதாயத்திற்கென்று கொண்டு வந்து கொடுக்கிறார்களா? இளையோரான அவர்கள் நம்மை பார்த்து மதிக்கவில்லையா? பெரியவர்கள் என்ற முறையில் இடம் ஆசீர்வாதம் கூட வாங்கிடாமல் செல்கின்றார்களே, என்ன இவர்கள் உள்ளபடியே உணர்ந்து நடக்கின்றார்களா? புரிந்தது போல் என்ன ஒன்றுமே புரியவில்லையே. இப்படியா செய்வார்கள் சிறுசுகள்? உண்மையான அன்பு, முகமலர்ச்சி, மரியாதை என்பது கூட அவசர உலகில் இப்படிப்பட்ட சிறியவர்களுக்கு இல்லையே என்று சிந்தித்தவரை பலமுறையும் பன்முறையும் கண்டித்த அலமேலு, தேவையில்லாமல் யோசிக்காதீர்கள் என்று எதையும் பேசாதீர்கள் என்று அவரது வாயை அடைக்க ஒரு கொழுக்கட்டை எடுத்து அவர் வாயில் அடைத்து விட்டாள். புரிந்து கொண்ட சின்னையா அமைதியானார். மேலும் பழைய நினைவுகள் மனதில் படம் போட ஆரம்பித்தது சின்னையாவுக்கு. ஒரு முறை தனது சொந்த அலுவலின் காரணமாக வெளியூர் பொன்னமராவதிக்கு சென்றிருந்தார். அப்போது கையில் மட்டன் சிக்கன் பையுடன் அவரது தூரத்து உறவினர் கோதண்டராமன் தற்செயலாக வழியில் இவரை கவனித்து விட்டார். அந்த நிகழ்வு இவருக்கு மீண்டும் வந்தது. தூரத்தில் பார்த்திருந்தாலும் பார்க்காதவர் போல சென்றிருக்கலாம். சட்டென்று எதிர்பாராமல் மிக பக்கத்தில் சின்னையாவை சந்திப்போம் என்று அவரும் எதிர்பார்க்காமையினால் மனப்போராட்டத்திற்கு ஆளானதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் பொய்யான நமட்டுச் சிரிப்பை மட்டும் வரவழைத்து கொண்டு, அடடே, நீங்களா? உங்களை பொன்னமராவதியில் தற்போது நான் கண்டது பொன்முட்டையை கண்டது போல் உள்ளது. நானும் அம்புஜமும் தங்கள் குடும்பத்தினை பற்றித்தான் சதா பேசிக்கொண்டே இருப்போம். சற்றும் எதிர்பார்க்கவில்லை நாம் இப்படி உடனே சந்திப்போம் என்று. நாங்களே உங்கள் பாசத்தை ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி உங்கள் ஊருக்கு வரலாம் என்று அடிக்கடி நினைப்போம், பேசுவோம். ஆனால் குடும்ப சூழ்நிலையால் தட்டிக்கொண்டே போயிற்று. கொஞ்சம் அதனால் என்ன? தாங்கள் கட்டாயம் எங்கள் வீட்டிற்கு வந்து அம்புஜம் உங்களின் தங்கையின் கையால் சாப்பிட்டு விட்டுத்தான் கட்டாயம் போக வேண்டும். இல்லையென்றால் நான் போய் சொன்னால் என்னை உன் தங்கை கோபித்து கொள்வாள். ஏன் அண்ணனை அழைத்து வரவில்லை என்று மிகவும் இடம் கேட்டு வருத்தப்படுவாள் என்று அளந்து விட்டான் கோதண்டராமன். நிச்சயம் வரமாட்டார் சின்னையா என்ற உள்நோக்க நம்பிக்கையில் வேண்டி அழைத்திட அவை யாவும் உண்மை பேச்சு, பாசம் என்று நம்பியவனுக்கு சின்னையாவுக்கு மதிய சாப்பாட்டு வேளையும் வந்ததால் கோதண்டராமன் அவர் வீட்டிற்கு வருவதற்கும் சம்மதம் தெரிவித்து, அந்த பழைய வீடுதானே வடக்கு ரத வீதியில் உள்ளது, அதுதானே கோதண்டராமா? அதே இடம்தானே? நீங்கள் முன்னால் போய் ஏற்பாடு செய்யுங்கள். நான் போய் சில வேலைகளை முடித்து பழம்பூவெல்லாம் வாங்கி கொண்டு 1 மணி நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு கட்டாயமாக என் தங்கை வீட்டிற்கு வருகிறேன். அரை மணி நேர அவசர வேலை உள்ளது என்று சொல்லிவிட்டு விடைபெற்றார். பிறகு 1 மணி நேரம் சென்று கோதண்டராமன் வீட்டிற்கு அம்புஜத்தின் இல்லத்திற்கு சென்றார். அவர்களின் கதவு உள்பக்கமாய் தாழிடப்பட்டது போல் முகப்பில் காணப்பட்டதால் சற்று வந்த சுவடு தெரியாமல் வெளித்திண்ணையில் காற்று ஓட்டமாக அருகில் உள்ள திறந்த ஜன்னல் கதவை பார்க்காமலேயே ஓய்வாக அமர்ந்து இளைப்பாறினார் சின்னையா. அப்போது வீட்டின் உள்ளே இவர் வந்திருப்பது கூட தெரியாமல் அம்புஜமும் கோதண்டராமன் சற்று வெளியில் ஜன்னல் வழியே கேட்கும்படியாக அழுத்து கொண்டவர்கள் போல உரத்த குரலில் பேசி உரையாடினர். அம்புஜம், சொன்னா புரிஞ்சுக்கோடி, நான் வேலையில் தெண்டம் மனுஷன்னு நினச்சிக்கிட்டியா? நான் வேலியில் போகிற ஓனானை எடுத்து மடியில் கட்டிக்கொள்வேனா? எதையும் புரிஞ்சுக்கிட்டு பேசும்மா. கல்யாணம் ஆனதிலிருந்து எப்போ நல்ல நேரம் முடிய போகுது என்று சீக்கிரம் தாலியை கட்டுங்கோ என்று ஐயர் சொன்னாரோ நம் காதுபட?
அப்போதே உலக இயல்பை திருமணத்திற்கு பின் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு விட்டேனேடி என்னுடைய அனுபவத்தில் என்றிட பதிலுக்கு அம்புஜம் என்ன நக்கலா, என்னால் எல்லா கஷ்டமும் வந்தது போல அலட்டுறீங்களே, நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நினச்சிக்குங்க, கவலை இல்லை, அவர்கள் கூட்டத்தின் உறவே வேண்டாம் என்றுதானே சின்னையாவை விட்டு ஒதுங்கி இங்கே வாழ்கின்றோம். சாப்பாடு என்று விட்டன் விவஸ்தை கேட்ட அந்த மனுஷன் அண்ணன் ஒத்துக்கிட்டானாக்கும். அதிலும் உமது கையில் இருக்கிற மட்டன் சிக்கன் பைகளை வேறு அவர் முகத்துக்கு எதிரிலேயே காட்டிட்டீங்களாக்கும். ஆசையை தூண்டி விட்டு இருக்கீங்க போல இருக்கு அவருக்கு. அலமேலும் கண்ணிலேயே ஒரு நாள் கூட நான்வெஜ் ஐட்டத்தை காட்டியிருக்க மாட்டாள் போல இருக்கு. அதான் மனுஷன் வரான் போல இருக்கு என்று வாதங்கள் செய்திட அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சின்னையா எதுவும் பேசிடாமல் மனதுக்குள் கோதண்டராமன் என்னை கண்டபோது பேசியது அழைத்ததையெல்லாம் பொய் வேஷம்தாடா, நாமும் உறவு என்பதால் நம்பி வந்துவிட்டேனே, தங்கை கோபிப்பால் அவசியம் வாருங்கள் என்றானே பாவி, அதெல்லாம் பொய்தானா? அதுவும் இந்த வகையில் உண்மைதான் போல் உள்ளது. ஏமாற்று பேர்வர்கள் உலகில் உள்ளார்கள் என்பதற்கு நல்ல பிள்ளைக்கு அழகு சொல்லிக் கொள்ளாமல் வந்த சுவடு தெரியாமல் செல்வதே நல்லது என்று கருதி தான் முன்பு சொல்லியபடி அவர்களுக்கு வாங்கி வந்த மரியாதை பொருட்களை சொன்னபடி இருக்கட்டும் என்று கருதி அவர்கள் திண்ணையிலேயே வைத்துவிட்டு நடைகட்டினார் சின்னையா. தனக்கு ஏற்பட்ட பசியையும் மறந்து உணவு விடுதியிலாவது இந்த நேரத்தில் சாப்பிட்டு பசியாறி இருக்கலாம். இப்படிப்பட்ட பொய்முகங்களை நம்பி 2 வீட்டு விருந்தாளி கெண்டையேறி செத்தான் என்பது போல ஆயிற்று. கோதண்டராமன் உதட்டில் மட்டும் உள்ள மரியாதை நிமித்தம் என்பது வரவேற்பு செயலில் இல்லாமல் போயிற்று. வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பிவிட்டேனே. யாரையும் எளிதில் நம்பவே கூடாது. அவரது சொல்லில் உள்ளது செயல் இல்லை. மானம் கெட்டு நல்ல வேளை அவர்கள் பேசிக்கொண்டதை பொருட்படுத்தாமல் கவனிக்காமல் விருந்துக்கு தயாராகி அங்கே அப்போது உள்ளே நுழைந்திருந்தால் அவர்கள் பார்வைக்கு நான் தேவையில்லாத விருந்தாளி ஆகி சோற்றையே காணாதவன் போல நான் அமர்ந்து சாப்பிடும்போது அவர்கள் பார்வைக்கு பசியோடு இருக்கும் ஏதோ ஒரு பிராணி அள்ளி கொட்டுக்கொள்வது போல சாப்பிடுவது போலல்லவா இருந்திருக்கும். நல்ல வேளை தப்பித்தோம் என்று நடந்ததையெல்லாம் தன் மனைவியிடம் கூற தன்மானச் சிங்கம் தன் கணவர் என்று எண்ணி மகிழ்ந்தாள். இப்படிப்பட்ட பொய்முகங்கள் உலகில் உள்ளார்களே என்றும் நொந்து கொண்டனர். அப்போது எல்லா மன ஓட்டங்களையும் சின்னையா பல நிகழ்ச்சிகளோடு ஒப்பிட்டு பலரது பொய்முகங்கள், நிகழ்வுகள், அன்பான பேச்சுவார்த்தைகள் யாவும் உள்ளது உள்ளபடி இல்லையேடி, எதற்கு ஒன்று பேசுகிறார்கள், பிறகு நாம் அகன்ற பிற்பாடு ஒன்று பேசுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களெல்லாம் உதாரணத்திற்கு தன் மனைவியிடம் அடையாளம் காட்டினார் சின்னையா. அதை அறிந்த கணவரின் சிந்தனை ஓட்டங்களை உணர்ந்து கொண்டு சரி விடுங்க, அவரவர்களுக்கு என்று முன்யோசனைகள் செலவிடுவதில் விரலுக்கு ஏற்ற மோதிரம் போல அமைந்துவிட வேண்டும். கௌரவத்திற்காக விட்டு கொடுப்பது போல் பொய்முகம் காட்டினால் இப்படித்தான் நாம் ஏமாற வேண்டி வரும். அவரவர்கள் வேலைகளை அவரவர்கள் செய்வது போல் அவரவர் தேவைகளை அவரவர் செய்து கொள்வதனால் மட்டுமே இப்படிப்பட்ட தீர்வுக்கே வழிவகுக்கும். சும்மா முகமனுக்காக வாருங்கள் என்று கூறி அங்கே நாம் நுழைய விடாதபடி அவர்களின் பேச்சு அமைந்து விட்டதே. எப்படிப்பட்ட பொய்முகங்களை கண்டு நாம் தான் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். பொய்முகம் காட்டி நடித்தால் பலரது வாழ்க்கை இப்படித்தான் ஊமையன் கண்ட கனவு போல் ஆகிவிடும். பலருக்கு வெளியுலக பொய்முகங்களை எண்ணாமல் நம் முகத்தை நாம் பார்த்து பொய்முகம் காட்டாமல் ஒழுங்காய் ஒதுங்கி வாழ்வதே மிகச்சிறப்பு.